ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப்போ ட்ரேடர். 0 to ஹீரோவோட பார்ட் 19 வீடியோ இது. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் போட்டு வந்துட்ருக்கோம் 0 to ஹீரோ. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸ்லிப்பேஜ்னா என்ன, அது பிஃபோர் டே வந்து லிவரேஜ், மார்ஜினு, லாட்டு எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சிங்கிளாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்டாப்போ ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டில் போட்டேன். அண்ட் தென் வந்து இப்போது சொன்ன மாதிரி சிங்கிளாக போட்டேன். ஸ்லிப்பேஜ் வரைக்கும் லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். இப்போ டுடே வந்து ஸ்ப்ரெட்டு மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரெட்டுனா என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தால் ட்ரேட் லாஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ அது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாப் லாஸோ ஒரு டிபியோன்னு வைக்கிறோம்னு வச்சுக்க, அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டுனால எக்ஸ்ட்ராவாக க்ளோஸ் ஆகும், இல்லைனா வந்து எக்ஸ்ட்ராவாக டிபி க்ளோஸ் ஆகும், இல்லை எக்ஸ்ட்ராவாக எஸ்எல் க்ளோஸ் ஆகும். ஸோ ரீசன் தெரியாமல் வந்து ஏன் நம்ம கரெக்டாக வச்சத்தில் ஏன் க்ளோஸ் ஆகலான்னு வந்தோன்னா, ரீசனே வந்து ஸ்ப்ரெட்டு தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கிளியராக பார்த்துருவோம் இது. வாட் இஸ் ஸ்ப்ரெட்? ஸ்ப்ரெட்டுனா இப்போ பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இப்போது பை வந்து 1.1002 இருக்குது, செல் வந்து 1.1000 இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 2 பிப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸோ இது வந்து புரோக்கரோட கமிஷன்ஸும் சொல்லலாம், அவங்களோட சார்ஜும் சொல்லலாம். ஒரு புரோக்கர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஒரு புரோக்கரில் வந்து இருக்காது. ஸோ புரோக்கர்லேயே ஒரு 2-3 டைப்பான அக்கௌண்ட் இருக்குது. ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் இருக்குது, வேரியபிள் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரா ஸ்ப்ரெட்னா ஸ்ப்ரெட்டே இருக்காது, ஜீரோ ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல பை ஆகும். ஸோ அதுதான் வேரியபிள் ஸ்ப்ரெட்னா கொஞ்சம் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேர் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் 37 இருக்குது, இங்கே 39 இருக்குது. அதுக்கு தான் இந்த பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சென்ட்ரலில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 38, அதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸோ இப்போ கரெக்டாக கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸிகியூஷன் வீடியோவில் நான் போட்டேன்னா, அதில் நான் பை பண்ணுற இடத்துல உங்களுக்கு நான் சொல்லுவேன். பாருங்கள், நான் ஒரு 37 பை பண்ணுறேன், ஆனால் ப்ளேஸ் ஆனது வந்து 39 அதுமாதிரி ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுதான் ரீசனே. இந்த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸும் வந்து இந்த 2 கரன்ஸில் வந்து கொட் பண்ணுவாங்க. ஸோ கொட் பண்ண சொல்லும் கொஞ்சம் மேலேயும் கீழே தான் இருக்கும், அதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக இல்லை, எல்லா ப்ரோக்கர்ஸும் எல்லா மார்க்கெட்லேயும் இப்படி இருக்கும் ஸ்ப்ரெட்டெல்லாம். ஸோ ஏன்னா அது வந்து நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம பண்ணுறோன்னா அந்த கமிஷன்ஸ் அவங்க எடுக்க தான் எடுப்பாங்க. ஒய் ஸ்ப்ரெட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ட்ரி வந்து பண்ண உடனே வந்து ட்ரேட் வந்து மைனஸில் போகும் இப்போது கரெக்டாக. ஆனால் வந்து அதுதான் சொல்கிறேன், அதான் ஸ்ப்ரெட் அந்த வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் கரெக்டான போடுற இடத்துல என்ட்ரி விழாது. ஸோ அதுக்கு தான் ரீசன். ஸோ ஸ்ப்ரெட்டு கம்மினா ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸ்ப்ரெட்டு அதிகமாக இருந்தால் எஸ்எல் குயிக்காக ஹிட் ஆகிடும். ஏன்னா ஆஸ்க் ப்ரைஸும் பிட் ப்ரைஸும் ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எஸ்எல் ஹிட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்ப்ரெட்டு வந்து ஏன் நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் முன்னே, வேரியபிள் ஸ்ப்ரெட்டு, வேரியபிள் டைப் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஃபிக்ஸட் ஸ்ப்ரெட்னா எல்லாம் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்ப்ரெட்னா அந்த வேரியபிள் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்க சொல்ல நியூஸ் டைம்லாம் வந்து ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து EURUSDயில் பை பண்ணுறீங்க, ஸ்ப்ரெட் வந்து 2 பிப்ஸ், டிபி வந்து 10 பிப்ஸ் வைக்கிறீங்கன்னா, மார்க்கெட் வந்து 2 பிப்ஸ் மூவ் பண்ணினே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்காது. ஏன்னா இப்போ எஸ்எல் வந்து 10 பிப்ஸில் வைக்கிறீங்கன்னா 2 பிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டுனாலே உங்களுடைய எஸ்எல் எடுத்துருவான். ஸோ அதனால் வந்து எப்பயுமே கொஞ்சம் உங்களுடைய எஸ்எல்லோட கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஸோ அதான் சொல்லிக்கிறேன். ஸ்ப்ரெட் வாசஸ் மார்க்கெட் செஷன். ஸோ ஸ்ப்ரெட் வந்து செஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த ஏஷியன், லண்டன், நியூயார்க்கு. ஏஷியன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா லிக்விடிட்டியே இருக்காது. ஸோ லண்டன்லாம் கொஞ்சம் வெரி லோவாக இருக்கும். அதே வந்து நியூயார்க்லாம் இன்னும் லோவாக இருக்கும். ஆனால் நியூஸ் டைம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் அண்ட் நியூஸ் டைம் நான் சொல்லியிருப்பேன், சிபிஐ, என்எஃப்பி, எஃப்ஓஎம்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஹையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணுங்கள். ஏன்னா 2 பிப்புன்றது அந்த இதில் நியூஸ் டைமில் 10-20 கூட காட்டும். ஸோ அந்த டைமில் அந்த 1 நிமிஷம் இல்லை 5 மினிட்ஸ்க்குள்ளே தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அந்த டைமில் ட்ரேட் எடுக்காதீங்க, எஸ்எல்லாம் ஈஸியாக ஹிட் ஆகிடும். ஸோ பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறங்க ஹை இம்பேக்ட் நியூஸ்லாம்.
ஸோ காமன் பிகினர் மிஸ்டேக். ஸோ ஸ்ப்ரெட் செக் பண்ணாமல் ஒரு என்ட்ரி எடுக்கிறது. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க எப்பவுமே. அது வந்து எப்படின்னா அக்கௌண்ட்லேயே நம்மளுக்கு இங்கே காட்டும் ஸ்ப்ரெட் எவ்வளோ போகுதுன்னு. இங்கே பாருங்க 388 இருக்கா, இங்கே பாருங்க 392 இருக்கு. வேறு இல்லை, டிஃப்ரென்ஸ் இதுதான். நான் இங்கே இந்த இடத்துல பாருங்க. இது வந்து US30. ஸோ அதனால இப்படி தெரியும். இப்போ ஈரோ யூஎஸ்டி போறீங்கன்னா இதுலேயே இங்கே டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுதான் ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக எஸ்எல் வைக்கக்கூடாது. அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டான பேரை சூஸ் பண்ணுங்க. ப்ரோ டிப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் சூஸ் வந்து லோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பேர்ஸ் வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணோம். ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஎல்லாம் கரெக்டாக பிகினர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கோல்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ரெட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ஈக்விட்டி மட்டும் இருக்குது, அதை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிகியூஷன் வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற விருப்பமாக இருக்கவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ்.